எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ பார்த்துட்ருக்கிற நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி, அதனால் விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணேங்க. அபிஷேகம் பண்ணுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணேன். பூவெல்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணிட்டேன். பால், தயிர், பன்னீர், திருநீர், மஞ்சள், இப்படி ஒரு 5 பொருளை வச்சு அபிஷேகம் பண்ணேங்க. அப்புறம் அலங்காரம்லாம் பண்ணி நெய்வேத்தியமாக கற்கண்டு பழம் வச்சு சூடம் காமிச்சேங்க. இன்றைக்கி கங்காதேவியின் சிறப்பு பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில வரிகள். சூரிய வம்சத்தில் தோன்றியவர் தான் சகரன் மன்னன். அவருக்கு 2 மனைவி. பெரியவங்க வைதர்பி, சின்னவங்க சைப்பி. சின்னவங்களுக்கு குழந்தை ஒரு பையன் இருக்கான், அசமஞ்சன்னு. பெரியவங்களுக்கு குழந்தையே இல்லை. சிவனை நோக்கி கடுமையான தவம் இருக்காங்க, அதனால் கர்ப்பமானாங்க. இப்போ 100 ஆண்டு காலம் கர்ப்பத்தை தாங்கி மாமிச பிண்டமாக பெற்று எடுக்கிறாங்க. ரொம்ப வேதனை அடைகிறாங்க. இவ்வளவு நாள் தாங்கி பயன் இல்லையே அப்படின்னு கலக்கமாக இருக்காங்க. சிவன் அவங்க மேலே இரக்கம் கொண்டு அந்தனர் வடிவத்தில் 60,000 துண்டுகளாக அந்த பிண்டத்தை ஆக்கி உயிர்ப்பிக்க வைக்கிறாரு. ஆனால் கபில முனிவரோட சாபத்தால் எல்லாமே எரிஞ்சு சாம்பலாக போயிடுச்சு. இப்போ அசமஞ்சன் இன்னொரு சின்னவங்களோட பையன் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது, அஞ்சுறான், பயப்படுறான். தன்னுடைய வம்சமே அழிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆகாச கங்கையை பூமிக்கு கொண்டு வர்றதுக்காக காட்டுக்கு போய் கடுமையான தவம் இருக்கார். ஆனால் இறந்துட்டார். அவரோட பையன் அம்சுமான்றவன், அவனும் ஆகாச கங்கையை பூமிக்கு கொண்டு வர்றதுக்காக கடுமையான தவம் இருந்து அவரும் இறந்துட்டார். அடுத்த தலைமுறை அவரோட பையன் பகீரதன், அவர் கிருஷ்ணரை நோக்கி தவம் இருந்து அவர் அருள் பெற்று ஆகாச கங்கையை பூமிக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இப்போ சரஸ்வதி சாபம் நீங்கி கங்கையை பூமியில் நதியாக ஓட வைக்க இறங்குறாங்க. இப்போ இவங்களோட பேர் பாகீரதின்னு பேருங்க. கங்கை புனிதமானது. பரமாத்மா சொல்கிறாங்க, கங்கையை நோக்கி சகரனுடைய வம்சத்தை எல்லாத்தையும் பரிசுத்தமான காற்றால் தூய்மைப்படுத்து, பூலோகத்தில் மகிமை உள்ளவளாக பூஜிக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அனுப்புகிறாங்க எல்லாரும். இப்போ ஒரு சமயம் கங்காதேவி கோகுலத்துக்கு போகிறாங்க. அங்கே கிருஷ்ணர் ராதையும் இருக்காங்க. கிருஷ்ணரை பார்த்து சிரித்து பேசுகிறாங்க. ராதைக்கு கோபம் வருது. கிருஷ்ணலீலைன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இப்போ என் எதிரிலேயே ஒரு பொண்ணுகிட்ட சிரித்து பேசுகிறீங்க, நீங்களும் அவளோடைய போங்க அப்படின்னு கோவப்படுறாங்க. கங்கை அஞ்சுறாங்க. நீர் வடிவம் பெற்று ஓட முயற்சிக்கிறாங்க. ஆனால் ராதை அந்த தண்ணி அள்ளி வாயில் இட்டு கொப்பளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. கையில் அகப்படாமல் ஓடி கிருஷ்ணரோட திருவடியில் மறைஞ்சிக்கிறாங்க. ராதை தேடுறாங்க, கிடைக்கல. இப்போ பூவுலகம் எல்லாம் நீரின்றி வறட்சியாக இருக்குது. உயிரினங்கள், தாவரங்கள் எல்லாமே அழியுது. 3 உலகமும் ஒரு வேலையும் நடக்காமல் வாடுது. பிரம்மா, தேவர்கள், முனிவர்கள் எல்லாருமே பயந்து கோகுலத்துக்கு போய் கிருஷ்ணரை வணங்கி வேண்டுறாங்க. கிருஷ்ணர் ராதைக்கு பயந்து கங்கை என் பாதத்தில் மறைஞ்சிட்டா, வெளிப்பட்டா ராதை அள்ளி உமிழ்ந்து விடுவாள்னு பயந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லாரும் வேண்டுறாங்க, கங்கையை காப்பாற்றுறது உங்கள் கடமை தான் அப்படின்னு. இப்போ வேத மந்திரங்கள் எல்லாம் துதிக்கிறாங்க. இப்போ ராதையே, கங்கா வேறு யாரோ இல்லை, ராக மண்டபத்தில் நீயும் உன்னுடைய நாயகனும் இருக்கும்போது தோன்றியவள் தான், உன்னுடைய புதல்வி தான் அவங்க. ருத்திரர் பாடி வீணை இசைக்கும் போது அந்த இசையில் மெய் மறந்து கங்கா நீர் வடிவத்தில் உன்னிடம் இருந்து வெளியிட்டு தோன்றியவள் தான் அவள். எந்த ரூபத்தில் இருந்தாலும் அவள் உன்னுடைய புதல்வி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனம் குளிருது. ராதை ஆறுதலாக இருக்குது, புன்னகிக்கிறாங்க. இப்போ கங்கா கிருஷ்ணனோட கால் கட்டை விரலில் இருந்து நீர் பிரவாகமாக வெளிப்படுறாங்க. பிரம்மா அந்த நீரை எடுத்து தன்னுடைய கமண்டலத்தில் நிரப்புகிறாரு. ராதாதேவி மந்திரம் உபசரிக்கிறாங்க. அவங்க கங்கா எல்லா மந்திரத்தையும் கற்றுக்கிட்டு ராதையே ராதாதேவியாக வழங்கப்படுகிறாள். பஞ்ச பிராணன் தலைவி, அன்பு, அழகு, உறைவிடம், செல்வம், இது எல்லாத்துக்கும் உறைவிடமாக விளங்குறாங்க. கங்காதேவி சிவன் சடைமுடியில் இருந்து மனிதர்கள் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்கிற பாவங்களையெல்லாம் போக்கக்கூடியவளாக இருக்கிறாங்க. இதுதாங்க கங்காதேவியின் சிறப்பு. விநாயகருக்கு அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அலங்காரம்லாம் பண்ணேங்க. பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு கலசம் வச்சுட்டு எல்லாம் சிறப்பாக முடிச்சுட்டு சூடம் காமிச்சு பூஜையை முடித்தேங்க. சங்கடகர சதுர்த்தி, சங்கடங்களை நம்மளுடைய சங்கடங்கள், கவலைகள் எல்லாத்தையும் போக்குபவர் தாங்க விநாயகர். விநாயகர் தாங்க முழு முதல் கடவுள்.